செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள திருவிடந்தையில் 108 வைணவ தலங்களில் ஒன்றான நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி, இளைய மகள் சஞ்சுத்ரா மற்றும் பேர குழந்தைகளுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்றனர். பிறகு குடும்பத்தாரோடு கருவறைக்கு சென்ற அன்புமணி ராமதாஸ் நித்திய கல்யாண பெருமாளை வணங்கி 3 முறை கோயிலை சுற்றி வந்து தரிசனம் செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆய்வின் போது தலைமை ஆசிரியர் மற்றும் 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் இல்லாமல் இருந்து தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் மேற்கொண்ட நேரடி பள்ளி ஆய்வின் போது நாகலூர் அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தது தெரிய வந்தது. விசாரணை மேற்கொண்டதில் பட்டதாரி ஆசிரியர்கள் பெரியசாமி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் பணி மாறுதல் பெற்றதால் அவர்களுடன் விடுப்பில் சென்றது தெரிய வந்தது. மாணவர்கள் வகுப்பறையில் இல்லாமல் வெளியில் சுற்றி ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் வெங்கடேசனை தற்காலிகமாக பணியில் இருந்து விடுவித்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். 15க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விடுப்பு அளித்ததால் பள்ளி நடைபெறுவதற்கு தலைமை ஆசிரியர் குந்தகம் ஏற்படுத்தியதாக இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதிய பணியிடத்தை பள்ளி கல்வி இயக்குனர் அவர்களை அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகரில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை பாயும் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநபு எச்சரித்துள்ளார். சேலம் மாநகர காவல்துறையின் புதிய ஆணையாளராக பிரவீன்குமார் அபிநபு பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன்குமார் அபிநபு சேலம் மாநகரில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றார். மேலும் குற்ற சம்பவங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும், குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.